நல்ல கம கமன்னு மணக்க மணக்க மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, கூடவே 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. இது கூட புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தயிர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பீசஸாக சேர்க்கும் போது நல்லாவே இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிச்சதும் 1 கப் அளவுக்கு ஊற வச்ச அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொதித்து நல்லா இந்த மாதிரி திக்காக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.